மாயமான ரோந்து விமானத்தை கடலுக்கு அடியில் தேடும் பணி குறித்த முதற்கட்ட தகவல் இன்று பிற்பகல் கிடைக்கும் என கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு ஒத்திகைக்காக கடந்த 8ஆம் தேதி இரவு 3 பேருடன் பறந்து சென்ற கடலோர காவல்படைக்கு சொந்தமான டார்னியர் ரோந்து ரக விமானம் மாயமானது. அதனை தேடும் முயற்சியில் கப்பற்படை மற்றும் கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் 8 கப்பல்கள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் காரைக்கால் அருகே மாயமான விமானத்தின் கருப்பு பெட்டியின் சிக்னல் கடலுக்கு அடியில் இருந்து வெளியாவது கண்டுபிடிக்கப்பட்டது. நீர்மூழ்கி கப்பல் மூலம் விமானத்தின் பாகங்களை கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து 8வது நாளாக விமானத்தை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதிநவீன சாகர் நிதி ஆய்வு கப்பல் கடலில் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அப்பணி மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இதனால் மாயமான டார்னியர் விமானம் குறித்த முதற்கட்ட தகவல் இன்று பிற்பகலில் வெளியாகும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.